பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 117 அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தரின் உண்மை, தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தரின் உண்மை என்பது அவர் உண்மையுள்ளவர். என்றென்றைக்கும் நம் வாழ்நாள் வரை உலகம் தோற்றத்திலிருந்து முடிவு வரையிலும் அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தரின் உண்மை, கர்த்தர் உண்மையுள்ளவர். சொன்னதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். வார்த்தையை தந்தார், அது நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. காரணம், இந்த கால வேளையில் கர்த்தரின் உண்மை நம்மோடு இருந்தபடியினால் நாம் வழிமாறின போதிலும், நாம் சோர்ந்து போன போதிலும், நாம் பின்மாறி போன வேளைகளிலும் அவர் கிருபை, அவர் உண்மையுள்ளவராயிருந்தபடி அந்த கிருபை நமக்கு தந்தார். மறுபடியும் இறங்கினார், மறுபடியும் சேர்த்து கொண்டார். ஆமென். மறுபடியும் நம்மை தேற்றினார். உடைந்து நொறுங்கி போன இடத்தில் ஆமென் இவன் அடிக்கடி சோர்ந்து போகிறான் என்று தள்ளிவிடவில்லை, தேற்றினார். இந்த கால வேளையில் அவர் உண்மையுள்ள ஒரு வார்த்தையில் உன்னை இன்ன பொசிஷனில் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டுகள் கடந்து விட்டதா? ஆமேன். உன்னை இந்த நிலையில் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி வார்த்தை ஆண்டுகள் கடந்து விட்டதா? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை ஆண்டுகள் கடந்து விட்டதா? பயப்படாதே. சோர்ந்து போகிற நேரத்தில் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, அது தாமதித்து விட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ? பயப்படாதே. தேவன் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவருடைய உண்மை தன்மை அதில் விளங்கும். தாமதித்தாலும் காத்திரு, அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். நாட்கள் வரும், ஆண்டுகள் கடந்தாலும் உன்னை தலை நிமிர பண்ணி அதே இடத்தில் உன்னை கனப்படுத்த தேவன் உண்மையுள்ளவர். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதி. செபிக்கலாமா ஒரு நிமிடம்? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நீர் உண்மையுள்ள தேவன், சொல்லியும் செய்யாத தேவன் அல்ல, வசனித்து நிறைவேற்றாத தேவன் அல்ல. இந்த நாளில் என்னை கேட்கிற யார் யார் சோர்ந்து போயினவர்களாய், பலருடைய வார்த்தைகளுக்கு முன்பு கலங்கினவர்களாய் நிற்கலாம். ஆனால் இந்த வார்த்தை எல்லா இருதயங்களுக்குள்ளிலும், விசுவாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தை விசுவாசித்து, என் தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுவார், என் தலையை நிமிர்த்துவார், சோர்ந்து போன தள்ளாடின என் முழங்கால்களை பலனடைய பண்ணுவார் என்று விசுவாசித்து பலத்தோடு தைரியத்தோடுமை துதித்து மகிமைப்படுத்த இந்த காலையில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை இவருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்த போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். God bless you. Praise the Lord.